அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா நாள். அந்த ஜும்மா நாளை வரவேற்கும் விதமாக வியாழக்கிழமை முதலே நாம் அமல்களை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். வியாழக்கிழமை மஹ்ரிப் முதல் ஜும்மா தொடங்கிடும். ஜும்மா அன்னைக்கு என்னெல்லாம் நம்ம துவாக்கள் ஓதணுமோ அது எல்லாத்தையும் வியாழன் மஹ்ரிப் முதல் நாம் ஓத தொடங்கலாம். வியாழன் மஹ்ரிப் டு வெள்ளி மஹ்ரிப், இந்த முழு நாள் அந்த 24 மணி நேரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 24 மணி நேரத்தில் தான் நம்முடைய துவாக்கள் கபூலாகக்கூடிய குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்குது. தொடர்ந்து ஒரு நாள் முழுக்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நாம் அதிகமாக துவாக்கள் செஞ்சு நல்ல அமல்களை செய்யும் போது இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு நேரத்தை நம்மால் அடைந்து கொள்ள முடியும். என்னென்ன துவாக்களை ஓதலான்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக தௌபா செய்யணும். உங்களால் எவ்வளவோ அதிகமாக தௌபா செய்ய முடியுமோ அவ்வளோ அதிகமாக தௌபா செய்யுங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமை வரும்போதும் நாளைக்கு ஜும்மா, ஒருவேளை மறுமை நாள் நாளைக்கு இருக்குமோ சொல்லிட்டு ஒரு அச்சம், ஒரு பயம் நமக்குள்ளே வரணும். அந்த ஒரு பயத்தின் காரணமாக நம்ம இந்த வாரம் முழுக்க என்னெல்லாம் தவறுகள் செஞ்சோமோ அதற்காக மனம் திருந்தி மன்னிப்பு கேளுங்க. உங்களால் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா உங்களால் அவங்களுக்கு ஏதாவது அநீதி நடந்துச்சுன்னா அவர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹும் உங்களை மன்னிக்க மாட்டான். மேலும் அவங்க உங்களுக்கு எதிராக ஏதாவது துவா செஞ்சிட்டாங்கன்னா அந்த துவா உடனே கபூலாகிடும். அதனால் பயந்துக்குங்க. உங்களால் யாருக்காவது ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சு, யாராவது மனம் கஷ்டப்பட்டுச்சுன்னா உடனே நீங்கள் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி நம்ம தௌபா செஞ்சு கொண்டே இருக்கும்போது பெரிய பாவிகளாக நாம் நாளை மறுமையில் நிற்க மாட்டோம். நம்மிடம் அந்த அளவுக்கு தவறுகள் பாவங்கள் இல்லைன்னா சோதனைகள் கடுமையாக இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அது எல்லாமே லேசாயிடும், அப்பப்போ விலகிடும். பெரிய நம்மளால் தாங்க முடியாத ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் கண்டிப்பாக தரமாட்டான். அதனால் தௌபா அதிகமாக செஞ்சுக்கிங்க. அடுத்த துவா சலவாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் அதிகமாக ஓதணும். எந்த அளவுக்கு சலவாத் அதிகமாக ஓதுறோமோ அந்த அளவுக்கு அதை விட 10 மடங்கு அதிகமாக அல்லாஹ்வின் அருள் நமக்கு கிடைக்கும். நாம் இங்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு சலவாத்தும் ஜும்மா அன்னைக்கு மலக்குமார்கள் நம்முடைய சலவாத்தை கொண்டு செல்வாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? இன்னாருடைய மகன் உங்களுக்காக சலவாத் ஓதியிருக்காங்க சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு சேர்க்கும் மிக சிறந்த ஒரு துவா. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்முடைய பெயர், நம்முடைய தகப்பனாரின் பெயர் அங்கே உச்சரிக்கப்படும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு சலவாத் அதிகமாக ஓதிக்கிங்க. அடுத்து 3வது துவாக்கள் அதிகமாக ஓதணும். பொதுவான துவாக்கள், உங்கள் தேவைகள், கஷ்டங்கள், குர்ஆனில் இருக்கிற துவாக்கள், ஹதீஸில் இருக்கிற துவாக்கள் சொல்லி நிறைய துவாக்களை நீங்கள் ஓதலாம். வியாழன் டு மஹ்ரிப் இந்த ஒரு நாளை முழுமையாக பயன்படுத்திக்கிங்க. டெய்லியும் நீங்கள் தௌபா செய்யணும், சலவாத் ஓதணும், துவாக்கள் ஓதணும். இந்த ஒரு நாளில் கொஞ்சம் அதிகமாக, வழக்கத்தை விட அதிகமாக ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. அதனால தான் நம்ம சேனலில் ஒவ்வொரு வியாழன் மற்றும் வெள்ளி இந்த 2 நாளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்கள் கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இந்த 2 நாளில் தீரணும் சொல்லிட்டு சிறப்பான துவாக்களை நான் தேர்ந்தெடுத்து போட்டுட்டு வரேன். ஒவ்வொரு வாரமும் மறக்காமல் அதை ஓதிக்கிங்க. இன்றைக்கும் மிக சிறந்த ஒரு துவாவை தான் நான் சொல்ல போகிறேன். உங்கள் எல்லா ஹாஜத்துக்களையும் நொடியில் நிறைவேற்றி தரக்கூடிய பரக்கத்தான அற்புதமான ஒரு துவா, பல துவாக்களை கொண்ட ஒரு துவா, மிக சிறந்த துவா, எளிதான துவா. இந்த துவாவை நீங்கள் இன்னைக்கு மஹ்ரிப் தொழுதுட்டு ஓதிக்கிங்க. எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். நான் இன்னைக்கு ஒரு 7 முறை ஓத போகிறேன். அவசியம் என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதிக்கிங்க. ஓதிட்டு பிறகு துவா செஞ்சுக்கிங்க. யாருக்கிட்டையும் பேசாமல் அதே இருப்பில் ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. தொழுகையும் முடிஞ்சிட்ட பிறகு இப்போ நாம் ஓத ஆரம்பிக்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹகீம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹகீம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன்
லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹக்கீம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹக்கீம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹக்கீம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹக்கீம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹக்கீம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்கு இணை இல்லை. அல்லாஹ் மிக பெரியவன் என்று பெருமைப்படுத்துகிறேன். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே உரியது. அகில உலகத்தையும் படைத்த அல்லாஹ் பரிசுத்தமானவன். அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் பாவங்களில் இருந்து விலகி செல்லவோ நல்லறங்கள் புரிய ஆற்றல் பெறவோ மனிதனால் முடியாது. அவன் மிகைத்தவன், ஞானமுடையோன். இதில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள். அதுவும் சாதாரணமான புகழ்ச்சி அல்ல, மிக மிக உயர்ந்த ஒரு புகழ்ச்சி. அல்லாஹ் தன்னை புகழ்வதை மிக மிக விரும்புகின்றான். சஹாபா ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து எனக்கு ஏதாவது ஒரு திக்ர கற்றுத்தாருங்கள் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு திக்ரை கற்றுத்தராங்க. இப்போ நபி அவர்கள் ஒருவருக்கு ஒரு துவாவை ஒரு திக்ரை சொல்லித்தராங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு அற்புதமான பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த துவாவாக தான் இருக்கும். இப்போ இந்த ஒரு துவாவை நீங்கள் பொதுவாக எல்லா நாட்களையும் நீங்கள் ஓதி வரலாம். இந்த மாதிரி சிறந்த நாட்களில் இந்த மாதிரி சிறந்த துவாக்களை எடுத்து அதிக எண்ணிக்கையில் ஓதி வரும்போது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீர்வதற்கு இந்த ஒரு திக்ரு காரணமாக இருக்கலாம். அதை நல்லா மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க. நான் 7 முறை தான் ஓதி இருக்கிறேன். நீங்கள் இன்னும் அதிகமாக எண்ணிக்கையில் கூட ஓதலாம். ஏன்னா கஷ்டமான திக்ருலாம் இது இல்லை, மிக மிக ஈஸியான திக்ரு தான். அதனால் ஓதுங்க. முடிஞ்சால் கூட செலவாத் ஓதிக்கிங்க, அதிகமாக துவா செய்யுங்க, சஜிதால துவா செய்யுங்க, அழுது கேளுங்க. உங்கள் கஷ்டங்களை தீர்க்க அல்லாஹ்வால மட்டும்தான் முடியும். அதை மனசில் வச்சுக்கிட்டு அதிகமான எண்ணிக்கையில் ஓதி அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க. அவன் நினச்சா இந்த ஒரு நொடி போதும் உங்கள் வாழ்க்கையை மிக அழகாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுவதற்கு. கண்டிப்பாக அவன் மாற்றுவான், நீங்கள் தொடர்ந்து துவா செஞ்சு கொண்டே இருக்கும்போது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களது அனைத்து கடன்களையும் கவலைகளையும் நோய்களையும் கஷ்டங்களையும் நீக்கி உங்களுக்கு நிம்மதியை, சந்தோஷத்தை, ரஹாத்தை, ஆரோக்கியத்தை, பரக்கத்தை ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.